1993 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்குறாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து தன்னுடைய பேரை மியா கலிஃபான்னு மாற்றி வச்சுக்கிறாங்க. அவங்கள பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்காதீங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வளரும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேறு நாடு. அவங்க வந்து ஸ்கூல் படிப்பு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளாடி குடிபெயர்ந்து வராங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருந்ததுனால எல்லாருமே பஃபலோ, பாண்டா, டெடி பியர்னு சொன்னா பரவாயில்லையே, கிண்டல் பண்ற மாரி இருக்காது. அவங்க பாண்டா, கரடின்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க. பாண்டா, பஃபலோ, எலிஃபண்ட் இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லி அவங்க ஃபேட்டா இருக்கிற காரணத்தினாலயும், அவங்க பூர்வீகம் அமெரிக்கா இல்ல, அவங்க ஒரு அமெரிக்கர் இல்ல, அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலயும் அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மன வருத்தம் ஆகுற மாரி ரொம்பவே திட்டியே அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒட்டியும் ஒட்டாமலே இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அறிமுகமானார். ஒரு ஆண் நண்பர். அவர் வந்து அறிமுகமான காலகட்டங்கள்ல ரொம்ப ஒரு நல்ல விதமா பழகியிருக்கிறாரு. ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது, எல்லாம் செம வயசுல இருக்கும் பொழுது. அவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க அந்த பையன. வெளிநாட்டுக்கார வெள்ளைக்கார பையன, அமெரிக்காக்கார பையன. கல்யாணம் பண்ண வாட்டி அவங்க இல்வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு 4, 5 மாசம் தாக்கு பிடிச்சு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சண்டை போட்டு அவரு கோச்சிட்டு வெளியில போயிட்டாராம். வெளியில போன வாட்டி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபேமிலிக்கு எதிர்த்து தான் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஹஸ்பண்டும் சண்டை போட்டு போன வாட்டி, இவங்க என்ன பண்றாங்க, தனியா போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்குறாங்க. ஹாஸ்டல்ல தங்கியிருந்த காலகட்டங்கள்ல, ஓகே நம்மளுக்கு இனிமே படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். படிப்பு தான் நம்மள காப்பாத்தும்ன்னு என்ன பண்றாங்க, படிப்புக்கோசரம் போய் படிக்கிறாங்க. படிக்க போன வாட்டி அங்கேயும் வழக்கம் போல இவங்க குண்டா இருக்கிறாங்க, ஃபேட்டா இருக்கிறாங்க, ஃபேட் கேர்ள்ன்னு சொல்லி ரொம்பவே கேலி கிண்டலுக்கு ஆளாவுறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க, உடல்ல குறைக்கிறாங்க. உடல் தோற்றத்த மாற்றுறாங்க. மாற்றுன வாட்டி அவங்களுக்கு கூட எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, நண்பர்களாக விரும்புறாங்க. நண்பர்களாக விரும்புனாட்டி அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓரளவுக்கு நார்மலா ரொம்ப குண்டா இருக்கிறது கொஞ்சம் நார்மலா மாறிட்டோம். ஃபேட் கேர்ள் கிடையாது. இப்ப நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாயிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா, ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கா அந்த காலேஜ் அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோட்டோகிராஃபர சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கும்போது என்ன பண்றாங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தரோம். நீங்க வந்து எங்கள மார்க்கெட்டிங் ஆட்ல நடிங்க. நாங்க வந்து உங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா மாத்தி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க எடுத்த உடனே சரி ஓகே ஆட் விளம்பரம் தானே. நம்ம ஆல்ரெடி நம்ம அழகா இருக்கோம்ன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இத போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஆரம்பத்துல என்னமோ அவங்களுக்கு வந்தது என்னமோ மார்க்கெட்டிங் வந்து என்னமோ எப்படி வந்திருக்குது, ஒரு மாடலா ஆகணும்னு தான் போயிருக்கிறாங்க. மாடல் ஆகும் போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து அதுலருந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பான் கம்பெனி. அந்த பான் கம்பெனிக்கு போய் இவங்க என்ன பண்றாங்க, சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. அப்படி வரும்பொழுது இவங்களுக்கு வயசு என்னமோ ஒரு 18 வயசு தான் இருந்திருக்குது அன்னைய காலகட்டங்கள்ல. அன்னைய காலகட்டத்தில இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எது சரி, எது தப்புன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ண தெரியாத ஒரு கண்டிஷன்ல இருந்தப்ப, ஒரு பக்கம் ஹஸ்பண்டுன்னு சொல்லி வந்த பையனும் ஏமாத்திட்டு போயிட்டான். ஒரு பக்கம் அப்பா, அம்மாவும் சண்டை போட்டு இந்த பொண்ணு பிரிஞ்சு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இத போய் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்றதுனால, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த பொண்ண வந்து ஆக்டரா ஒத்துக்கிறாங்க. பான் ஆக்டரா நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, ஒரு விதமான குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்குது. அது வந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த ஃபீல்டு வேணாம். எனக்கு இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு இன்னையோட முடிஞ்சிராது. நாளைக்கு என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் வந்து ஒரு கேள்விக்குறி மாரி தான் இருப்பேன். எனக்கு அது வந்து ஒரு நிம்மதிய குடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளில வந்துர்றாங்க. இன்னைக்கு வந்து புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற பேரு எப்படி எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ, அதே மாரி இவிங்க பேர சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும். Instagram ரீல்ல கூட நான் பார்த்தேன் ஒரு காமெடி. உலகத்தோட மிகப்பெரிய கட்டடம் என்னன்னு சொல்லி ஒருத்தர் ஹிந்திக்காரரு இன்னொரு ஹிந்திக்காரர்ட்ட கேட்கறாரு. அதுக்கு அந்த ஆளு என்னங்கிறான், மியா கலிஃபா அப்படிங்கிறாரு. யோவ் அது மியா கலிஃபா இல்லையா, புர்ஜ் கலிஃபான்னு சொல்லி அந்த ஆளு ஹிந்தியிலேயே சொல்றாரு. உனக்கு எப்படி சபரி ஹிந்தி புரியும்னு கேட்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப ஃபேமஸு. ஆனா அவங்க நடிச்சது என்னமோ வெறும் 12 வீடியோ தான். 12 வீடியோ தான் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தான் அந்த ஃபீல்டுல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, அவங்க நடிச்ச வீடியோக்கள் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்குது. மில்லியன் கணக்குல இல்ல, பில்லியன் கணக்குல, ட்ரில்லியன் கணக்குல இல்ல. கணக்கே இல்லாம வியூஸ் ஓடிட்டே இருந்திருக்குது. ஓடிட்டே இருக்கும் இவருக்கான குடுத்த சம்பளம் அப்படிங்கிறது என்னமோ இந்திய மதிப்புல ஒரு ரூ. 6,00,000 அளவுக்கு தான் இவங்களுக்கான ஒரு சம்பளம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இவங்க இந்திய மதிப்புல இவங்க வாங்குன சம்பளம், டாலர்ல வாங்குன சம்பளம் இந்திய மதிப்புல கணக்கு போட்டு பார்த்தோம்னா 6,00,000 தானாம். வெறும் 6,00,000. நீங்க கேட்கலாம் சபரி 6,00,000னா வெறும் 6,00,000மா அப்படின்ட்டு. வெறும் 6,00,000 தான். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச பேரு என்னமோ 1000 கோடி சொந்தக்காரங்களுக்கு கூட அந்த பேரு கிடையாது. ஆனா இவங்களுக்கு அவ்வளோ பேர் கிடைச்சிருச்சு. 10 வருஷமா வீடியோ போடுறவங்களுக்கு கூட அந்த பேர் கிடையாது. இவங்க நடிச்ச வெறும் 12 வீடியோல மிகப்பெரிய ஒரு பேரு, புகழ் அப்படிங்கிறது இவங்க அடைஞ்சிட்டாங்க. 12 வீடியோ நடிச்ச உடனே இவங்க அதுலருந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது அப்படிங்கிறது இவர இன்னும் பின்தொடர்ந்துட்டு தான் இருக்குது.
இவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாலுமே கூட காலகாலத்துக்கும் இவங்களுக்கு வந்து இது ஒரு கருப்பு புள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களோட வாழ்க்கையில் வரலாற்று பக்கத்தில். இதை நினச்சி அவங்க வந்து பெரும்பாலான நேரங்களில் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேட்டியில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு செய்தி ஊடகத்துக்கு இவங்க அளித்த பேட்டியில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயம். இதெல்லாம் எனக்கு உண்மையில ரொம்ப 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 எப்படி இருக்குது, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதை நினச்சி நான் ரொம்ப வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி மாறினதுக்கு என்னோட சொசைட்டி காரணம் இல்லை, நான் தான் தவறான முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 12 வீடியோ நடிச்ச வாட்டி எடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்தில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட லைஃப் இந்த மாதிரி போயிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவங்க மிகப்பெரிய தவறாக கருதுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி டிசைனராக இருக்கிறாங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறத இவங்க வச்சிருக்கிறாங்க. மாடலாக இருக்கிறாங்க. மாடல்னால் நீங்கள் என்ன மாடல்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாடல் கிடையாது. இவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம், ஒரு பூஸ்ட் விளம்பரம், ஒரு ஹார்லிக்ஸ் விளம்பரம், ஒரு போன்விட்டா விளம்பரம், இந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி அவங்க ஊரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனி நிறுவனங்களுக்கு வந்து இவங்க ஒரு விளம்பர மாடலாக இருக்கிறாங்க, மேகசினுக்கு மாடலாக இருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வந்தால் போட்டு நடந்து போவாங்க இல்லைங்களா, ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க இல்லையா, புது ட்ரெஸ் போட்டால் அதுக்கு வந்து இவங்க மாடலாக இருக்கிறாங்க. இதை மட்டுமே அடிப்படையை வச்சு இவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நடந்து போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு முடிஞ்சு 33 வயசு பிறந்திருக்குது. 33 வயசு ஆகக்கூடிய ஒரு பெண்மணி அப்படிங்கிறவங்க தான் அவங்க நடித்த 12 வீடியோவில் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க. அதனால் சம்பாதிச்ச பணம் என்னமோ வெறும் 6 லட்சம் தான். ஆனால் இவங்களை வச்சு அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பான் கம்பெனிக்காரங்க அந்த வியூஸ் ஓட 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 இப்போ எப்படி யூடியூப்பில் வந்து ஒரு இன்கம் ரெவென்யூ அப்படிங்கிறது வரும், அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து ஆட் அப்படிங்கிறது வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம், ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகிறான்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இல்லை வேணாம், நீ வந்து எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் அவங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்துட்டு எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இதை தான் நான் விரும்புகிறேன். ஸோ எனக்கு வந்து இதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் வந்துட்டாங்க. வெறும் 12 வீடியோ தான், ஆனால் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இவங்க எங்கே வெளியில் போனாலும் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்தோன்னே இவங்க ஆக்டர் தானே, பான் ஆக்டர் தானேன்னு சொல்லி ஒரு காய்கறி கடை வியாபாரம் பண்ணுறவர் கூட இவர் தெரிஞ்சிருக்குது. ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு கூட இவங்க பேரை சொன்னால் சிரிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா எனக்கு தெரியாது. ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு பேர் சொன்னால் கூட சிரிக்கிறான். யாருன்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து ராப் சிங்கரான், மேடையில் ஏறி பாட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா பாட்டு போடுவாங்கன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் இங்கிலீஷ் பாட்டு போடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னா. டேய் இவங்க பாட்டெலாம் பாட மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னால், இல்லை அப்போ நீங்கள் சொல்கிற ஆள் நான் வேறு, நான் சொல்கிற ஆள் வேறு, ஆனால் நான் சொல்கிற ஆள் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், சிரிக்கிறான். ஐ டோன்ட் நோ அவன் எதுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ். இவங்க வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. மிகப்பெரிய ஒரு ஆக்டர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ படங்கள் நடித்தவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஃபேமஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க நடித்த அந்த அந்த இல்லீகல் வெப்சைட்டில் நடித்த அந்த வீடியோ அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ்ஸு. இவங்க வந்து பேரை சொன்னால் அனைவருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருமே தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இது வந்து யதார்த்தமான உண்மை. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ் வச்சு, ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்ல அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகி போகும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் உட்காந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு எடுத்த ஃபோட்டோலாம் அங்கங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இது நல்ல கம்பெனி இடம்னு நினச்சேன். அப்புறமேட்டு தான் தெரியுது பான் கம்பெனி. அவங்க வேலை செய்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு. தெரியாதனமா நான் போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு 12 வீடியோ நடித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கருத்து அப்படிங்கிறது மியா கலிஃபா பதிவு பண்ணியிருக்கிறாங்க.